அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 24/1/2024 புதன்கிழமை. தினசரி வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் வங்கக்கடலில் அந்தமானுக்கு தெற்கு கடலில் காற்று சுழற்சி நீடிக்கிறது. இது தொடர்ந்து மாத இறுதி வரை மேற்கு நோக்கி நகர வாய்ப்பு தென்படுகிறது. இருந்த போதிலும் தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும். வட மாநிலங்களில் உயரழுத்தத்தின் தாக்கமும் தென் மாநிலங்கள் வரை மேற்கத்திய இடையூறின் தாக்கமும் நீடிக்கிறது. இதன் காரணமாக வட மாநிலங்கள் பொறுத்தமட்டில் பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, சண்டிகர் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடுமையான குளிருடன் கூடிய மூடு பனி பதிவாகி இருக்கும். அதே வேளையில் ராஜஸ்தான், இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், மத்திய பிரதேசம், பீகார், மேற்கு வங்கம் மற்றும் சிக்கிம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் மூடு பனி பதிவாகி இருக்கும். ஜனவரி 27 வரைக்குமே தற்சமயம் ஆய்வின் முடிவின்படி குறிப்பாக பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, சண்டிகர், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அதிகாலையில் கடுமையான மூடு பனி பதிவாகக்கூடும். இதன் காரணமாக தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். அதே போல் தமிழகத்தில் இருந்து வட மாநிலங்களான உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தி ராமர் கோயில் செல்ல திட்டமிட்டிருக்கும் ஆன்மீக நண்பர்கள் மூடு பனி காரணமாக குளிர் அதிகமாக இருக்கும் என்பதால் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு செல்ல வேண்டும். தமிழகம் பொறுத்தமட்டில் வட உள் மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருச்சி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல் உட்பட உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மூடு பனி பதிவாகி இருக்கும். அநேக தமிழகத்திலும் இரவு, அதிகாலை மற்றும் இரவு, நள்ளிரவு, அதிகாலையில் குளிரின் தாக்கம் அதிகரித்து காணப்படும். நாளை முதல் ஆங்காங்கே மூடு பனி பதிவாகும். அடுத்தபடியாக தெற்கு இந்திய பெருங்கடலில் நீடிக்கும். குறிப்பாக ஆங்கிரை புயலானது அதனுடைய வேகத்தில் தினசரி மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது. நேற்றைய வானிலை அறிக்கையில் ஜனவரி 28, 29 தேதிகளில் வலுவடைய வாய்ப்பு தென்படவில்லை என்று அறிக்கை வழங்கப்பட்டது. இன்று குறிப்பாக ஜனவரி 28, 29 தேதிகளில் தீவிரமடைய வாய்ப்பு தென்படுகிறது. எந்த ஒரு நாட்டிற்கும் பாதிப்பை ஏற்படுத்தாமல் மாத இறுதி வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மிக தீவிர புயல் முதல் கடும் தீவிர புயல் வரை தீவிரமடையக்கூடும். மொரீஷியஸ் நாட்டை நெருங்கிய புயலானது நேற்றைய தினமே நேற்று புயலாக உருவாகி உள்ளது. இன்று காலை 11 மணி அளவில் மொரீஷியஸுக்கு மிக நெருக்கமாக வரக்கூடும். நெருங்கும் சமயத்தில் தற்போது முதல் காற்று வீச தொடங்கி இருக்கும். காற்றின் வேகம் 100 கிலோமீட்டர் முதல் 100 கிலோமீட்டர் வரை வீச சாதக சூழல் தென்படுகிறது. குறிப்பாக காலை 11 மணிக்கு பிறகு அதனுடைய நகரும் பாதை தென்கிழக்கு திசையில் நகரக்கூடும். ஜனவரி 28 வரை காலை 11 மணிக்கு பிறகு தென்கிழக்கு திசையிலும் பிறகு தெற்கு திசையிலும் மீண்டும் தென்கிழக்கு என்று ஜனவரி 28 வரை நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றும் நாளையும் மொரீஷியஸ் மற்றும் ரீயூனியன் தீவுகளில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். ஜனவரி 26ஆம் தேதி காலை வரை மொரீஷியஸ் நாட்டில் காற்றுடன் கூடிய காற்று வீசக்கூடும். ஜனவரி 26ஆம் தேதி முதல் மொரீஷியஸ் நாட்டில் இயல்பு வாழ்க்கை திரும்பும். பாதிப்பு சற்று அதிகமாக இருக்கும் என்பதால் மொரீஷியஸ் தமிழர்கள் இன்றும் நாளையும் சற்று பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதே போல்
மொரிஷியஸ் நாட்டில் மொரிஷியஸ் நாட்டில் அருகே நீடிக்கும் புயலுக்கு பெயர் பொறுத்த மட்டில் அதே போல் மொரிஷியஸ் நாட்டில் அருகே குறிப்பாக அதே போல் மொரிஷியஸ் நாட்டில் அருகே நீடிக்கும் புயலுக்கு பெயர் பொறுத்த மட்டில் கேண்டிஸ் என்று மதிய நேரத்தில் அதாவது மொரிஷியஸ் நாட்டின் வானிலை மையத்தால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். குறிப்பாக அதனுடைய பெயர் பொறுத்த மட்டில் கேண்டிஸ் என்று வைக்கப்படும். மொரிஷியஸ் அருகே உருவானது கேண்டிஸ் புயல். அதே போல் ஆங்க்ரெக் தீவிர புயலாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மொரிஷியஸ் அருகே உருவானது கேண்டிஸ் புயல். அதே போல் ஆங்க்ரெக் தீவிர புயலாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலியா அருகே நீடிக்கும் புயலுக்கு பொறுத்த மட்டில் பெயர் பொறுத்த மட்டில் இன்னும் சரியாக தெரியவில்லை. இருந்த போதிலும் ஜனவரி 26 தேதிகளில் கரையை கடக்கும் என்பதால் குயின்ஸ்லாந்து மாகாணத்தில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள வேண்டும். புயலுக்கான பெயர் பொறுத்த மட்டில் தற்சமயம் ஆய்வின் முடிவின்படி 7 என்று வைக்கப்பட்டுள்ளது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை சரியாக ஆய்வு செய்து அதனுடைய புயலுக்கான பெயர் மற்றும் எங்கு கரையை கடக்கும், எவ்வளோ வேகத்தில் கரையை கடக்கும் என்று ஆய்வு செய்து அறிக்கை வழங்குகிறேன். வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் தமிழகம் பொறுத்த மட்டில் ஜனவரி 28 வரை பெரும்பாலும் வறண்ட வானிலை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல் புதுச்சேரி காரைக்காலிலும் வறண்ட வானிலை நீடிக்கும். இடையில் இடைப்பட்ட நாட்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் ஜனவரி 29, 30, 31, பிப்ரவரி 1, 2 தேதிகளில் மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது. முதலில் ஜனவரி 27 முதல் மழை எதிர்பார்க்கப்பட்டது. அதன் பின்னர் ஜனவரி 28ஆம் தேதி முதல் மழை எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்போது ஜனவரி 29 முதல் குறிப்பாக 29 முதல் மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது. வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி வானிலை அறிக்கையை கேட்க வேண்டும். ஒடிசா, மேற்கு வங்கம், சத்தீஸ்கரில் ஆங்காங்கே மழை பதிவாகும். பரவலாக அல்லாமல் ஆங்காங்கே மழை பொழியும். அடுத்தபடியாக மொரிஷியஸ், ரீயூனியன் தீவுகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு அதிகபட்சமாக 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கூடிய மழை பொழிய சாதக சூழல் தென்படுகிறது. காற்றின் வேகம் பொறுத்த மட்டில் 100 கிலோமீட்டர் மேல் கூட செல்லக்கூடும். மொரிஷியஸ் ரீயூனியன் தீவில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தைப்பூசம் அன்று தமிழகம் போன்று அதனை விட சிறப்பாக கொண்டாடப்படும் நாடான மொரிஷியஸ் மக்களுக்கு இடையூறு கொடுக்கும். பொங்கல் நாட்கள் பொறுத்த மட்டில் பொங்கல் நாட்களில் பெலால் புயலால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலையில் தற்சமயம் தைப்பூசம் அன்றும் இடையூறு கொடுக்கும். தற்சமயம் மழை பொழிந்து வரக்கூடும். இலங்கையில் வறண்ட வானிலையும். மலேசியா, சிங்கப்பூரில் விட்டுவிட்டு அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை கொடுக்கும். நாளை மற்றும் நாளை மறுநாள் பரவலாக மழை பொழியும். அதிலும் குறிப்பாக மலேசியாவில் தாய்லாந்து ஒட்டிய மலேசியா நாட்டில் பரவலாக கூடுதல் மழை பொழியும். பரவலாக மழை பொழியும். இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன். நன்றி, வணக்கம்.